வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு டிசைனர் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து saree பார்த்துருவோம். saree வந்து நல்ல ஒரு பிக் பார்டரில் சில்வர் ஜரி வச்சு இந்த 2 கலர்ஸில் இருக்குது. பார்டர் கலரில் தான் அந்த ப்ளவுஸ் மெட்டீரியலும் இருந்துச்சு. ஸோ நான் அந்த ப்ளவுஸ் மெட்டீரியலை இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் எல்லாம் ட்ரா பண்ணி எடுத்து முடிச்சிருக்கேன். ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா பேப்பரில் எப்படியெல்லாம் டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இதுக்கு முந்தின வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து எப்படி பேப்பரில் டயக்ராம்லாம் ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு 5 strands ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த மாதிரியே நல்ல ஒரு ஷைனிங் சீக்வன்ஸும் எடுத்திருக்கேன். saree கலருக்கு மேட்சிங்காகவே இருக்கிற கலரில் நல்ல ஒரு டார்க் வயலட்டில் டபுள் ஷேட் கலர்ஸில் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அதை எடுத்து இப்போ நம்ம இதில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஒரு பிக் சர்க்கிள் அண்ட் இன்னரில் ஒரு ஸ்மால் சர்க்கிள் இருக்கணும். இந்த மாதிரியாக நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா ஃபினிஷிங் நல்லா நீட் லுக்கில் இருக்கும். ஸோ நான் வந்து இன்னர் சர்க்கிளில் இப்போ நீடில் எடுத்துகிட்டு கொஞ்சம் சீக்வன்ஸோடு தான் நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து அந்த சீக்வன்ஸ் கலரும் சாரியில் இருந்த கலருக்கு ஏற்றாப்புலையே நல்லா ஷைனிங் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் வச்சுட்டு நீடில் இந்த மாதிரி இப்படி ஒரு ரொட்டேட் கொடுத்துட்டு அண்ட் சீக்வன்ஸை அந்த நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அண்ட் அவுட்ரு சர்க்கிளில் அந்த நீடில் இந்த மாதிரி இப்போ இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் என்ன பண்ணிக்கணும், நீடில் பேக் சைடில் நம்ம புல் பண்ணி எடுக்கணும். மேலே ரைட் ஹேண்ட்டு இந்த த்ரெட்டை லூப் மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த மாதிரியாக இப்படி ஒரு புல் பண்ணி எடுக்கும்போது ஒரு நாட் வந்து அந்த சீக்வன்ஸ் மேலே ஸ்டிச் ஆகும். இப்போ நமக்கு வந்து ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இந்த மாதிரி இப்போ ஸ்டிச் ஆயிடுச்சு. பட் சர்க்கிளில் அந்த ஃபார்மேஷன் வந்து கரெக்டாக ரவுண்டாக இந்த ஸ்டிச்சை நம்ம கொண்டு வரணும். ஸோ பிகினருக்கு இப்போ நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, இந்த ஸ்டிச் வந்து இந்த சர்க்கிளில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கண்டினியூஸாக நம்ம ஸ்டிச் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பாருங்கள், நான் இந்த மாதிரி இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்டு செகண்ட் ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு செகண்ட் ஸ்டிச்சை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிடணும். அண்டு தேர்ட் ஸ்டிச் வந்து செகண்ட் ஸ்டிச்சுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தேர்ட் ஸ்டிச்சையும் ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். இது ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃபோர்த்து ஸ்டிச்சையும் இந்த சேம் மெத்தட்லேயே ஸ்பேஸ் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிடணும். இந்த ஃபோர்த்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பாருங்கள், ஒரு ப்ளஸ் சிம்பிள் நமக்கு தெரியும். அந்த சர்க்கிளில் வந்து நம்ம 4 ஸ்டிச்சஸை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ண போகக்கூடிய ஸ்டிச்சஸ் எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக அந்த சர்க்கிள் ஃபார்மேஷன் நல்லா கிளியராகவும் ஃபினிஷிங் நீட் லுக்லேயும் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், 4 ஸ்டிச்சஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம்ல. அண்ட் இன் பிட்வீன் அந்த ஸ்பேஸ் கேப்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ அதில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கண்டினியூஸாகவே அடுத்தது எடுத்துகிட்டு அந்த ஸ்பேஸில் இன் பிட்வீன் இருக்கிற அந்த கேப்பில் எத்தனை லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வேணும் அப்படின்னு ஸ்பேஸை பார்த்துட்டு நீங்கள் இன் பிட்வீன் இருக்கிற அந்த கேப்பில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிடலாம். இப்படி முடிக்கும்போது நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். ஸோ பிகினர் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் டிசைனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃபாலோ பண்ணிக்கோங்க. சர்க்கிளும் நல்லா நீட்டாக நல்லா ஒன்று போல் ரவுண்டாக கிடைக்கும். ஓகே, நான் இப்போ இது மாதிரி தான் என்ன செஞ்சுக்கிட போகிறேன், எல்லா சர்க்கிள்லேயும் சீக்வன்ஸ் வச்சு இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த லீஃப் டயக்ராம் எல்லாம் இருக்குது பாருங்கள், அதிலெல்லாம் எப்படி நம்ம ஒர்க் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்லைன்லாம் எந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஃபைனலாக வீடியோ எண்டில் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணிக்கிட்டோம், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை இந்த மாதிரியாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்று மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிடணும், இந்த சீக்வன்ஸ் ஒர்க்கோடு நீங்கள் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டோட கவுண்டிங்ஸ் கம்மியாக இருக்கணும். ஓகே, இப்போ இந்த லீஃப் டிசைனில் வந்து கட் பீட்ஸ் கொடுத்து கண்டினியூஸாக என்ன செஞ்சுட்டேன், அவுட்லைனில் பீட் ஒர்க் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ஆரியில். அண்ட் இன் பிட்வீன் அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் இருக்கிற சர்க்கிள்லேயும் இந்த லீஃப்லேயும் நான் எடுத்துருக்கிற த்ரெட் வந்து கலர் வந்து அந்த ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கு மேட்சிங்காகவே இருக்கிற த்ரெட் கலரில் எடுத்திருக்கேன். ஏன்னா சாரியில் வேறு கான்ட்ராஸ்ட் கலர் எதுவும் கிடையாது, ஒன்லி 2 கலர்ஸ் மட்டும் இருக்கிறனால சாரீ கலருக்கு மேட்சிங்காகவே சில்க் த்ரெட்டை எடுத்துகிட்டு இப்போ அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அந்த சர்க்கிள் எம்டி ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போகிறேன்.
ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் ரொம்ப ஈஸி. நான் நிறைய வீடியோஸில் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதனுடைய த்ரெட்டோடைய கவுண்டிங்ஸ் வந்து 8 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை டபுளாக நம்ம நாட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 16 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் நமக்கு கிடைக்கும்ல. ஸோ அதை வச்சு தான் இப்போ நான் ஃப்ரெஞ்ச் நாட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். அண்ட் இப்போ இந்த லீஃப் டயக்ராம்லேயும் சாட்டின் ஸ்டிச்சும் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். த சேம் ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு யூஸ் பண்ணுற த சேம் கலர் த்ரெட்டையே எடுத்து சாட்டின் ஸ்டிச்சும் இந்த லீஃபில் ஃபில் பண்ணிக்கிட போகிறேன். அண்ட் லீஃபில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணும்போது டைரக்ஷன் கரெக்டாக பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் சாட்டின் ஸ்டிச்சை. ஸோ இப்போ நான் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த லேவுக்கு வந்து சாட்டின் ஸ்டிச்சை வந்து ஜஸ்ட் லெஃப்ட் சைடாக நான் என்ன செஞ்சுக்கிறேன், ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரியாக க்ராஸாக கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். இந்த லீஃபில் ஃபில் பண்ணிக்கிட போகிறேன் சாட்டின் ஸ்டிச். ஓகே, இப்போ நான் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ரைட் சைடில் இருக்கிற அந்த லீஃபுக்கு வந்து ரைட் சைடாக ஸ்லாண்டிங்காக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு நான் ஃபைனலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஒரு பியூட்டிஃபுல் லுக்கில் சிம்பிளாக நீட்டாக நல்லா பிரைட்டாக அழகாக நீட்டாகவும் இருந்தது. ஓகே, நான் இப்போ முடித்தது காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரியாக நமக்கு ஃபினிஷிங் இருக்கும். நெக்லைனில் நல்லா செயின் ஸ்டிச் மட்டும் த்ரெட் ஒர்க்கில் மட்டும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இதனுடைய ஸ்லீவ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸ்லீவில் நல்லா ஒரு பிக் பார்டராக இருக்கிறனால நான் ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணலை. ஸோ அங்கங்கே புட்டாஸ் மாதிரி தான் என்ன செஞ்சுட்டேன், இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டை இந்த டிசைனை கொடுத்து நான் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். அதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதுதான் ஸ்லீவோடைய டிசைன். நல்லா அங்கங்கே இந்த டிசைன்ஸ் வந்து ஃபுல் ஸ்லீவ்லேயும் நல்லா எல்போ லென்த் இருக்கிற ஸ்லீவ். ஸோ அதுக்கு அந்த மாதிரியாக நான் என்ன செஞ்சுட்டேன், ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இப்போ ஸ்டிச்டு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரியாக ஃபினிஷிங்கில் இருந்தது. அண்ட் இதில் ஒரு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இதனுடைய ப்ளவுஸ் ஹேங்கிங்ஸ் லட்கன்ஸும் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இது எல்லாம் ஆஃப்டர் ஸ்டிச்சிங்கில் இந்த லட்கன்ஸில் நான் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். அதை வந்து நல்லா ஜஸ்ட் இந்த மாதிரி கோன் டைப்பில் அந்த ஃபேப்ரிக்லேயே ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த பீட் ஒர்க் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்தது ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் மட்டும் இது நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறத விட கஸ்டமர் ஹேண்டுக்கு இந்த ப்ளவுஸ் அவங்க கைக்கு கிடச்சதுக்கப்புறமா அவங்க கொடுத்த ஒரு கமெண்ட்டை இப்போ நீங்கள் பாருங்கள். ஓகே, உங்களுக்கும் இந்த ப்ளவுஸ் எம்ப்ராய்டரி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.